பாவமோ உன் சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி யாரடி யாரடி மோகினி. வெண்ணிலா, நம்ம முத்து மாமா ஊருக்கு வந்தாச்சு. இனிமே ஜாலி தான். மா, ஏமா இங்கே நின்னுட்டு இருக்கோம்? வீட்டுக்கு போலாம். இருடி, கொஞ்சம் பொறுமையா இரு. வணக்கம்மா. சாரதம்மா தானே நீங்க? ஆமாப்பா. வண்டி அனுப்பிச்சிருக்காங்கம்மா. யாருமா வண்டி அனுப்பிச்சிருக்காங்க? முத்து மாமாவா? தொண பேசிட்டு இருக்கோமா, வண்டியில இரு. வாங்கம்மா. ஏய், எனக்கு தான் முன்னால சீட். மெதுவா போமா. கொடுங்கம்மா. முத்து மாமா, நீ தான் குட் பாய். பஸ்ல வரும்போது வெண்ணிலா தப்பிச்சு போனா, நீ தான் சமத்தா வந்த. வீடு வர வரைக்கும் நீ ஜாலியா வேடிக்கை பாரு, சரியா? அம்மாடி, அது யாரும்மா முத்துமா வாங்குறது? முத்து மாமானா எனக்கு உசுரு. உங்களுக்கு முத்து மாமாவை தெரியாதா? வண்டியை அவர் அனுப்பலையா? இல்லையேம்மா, இது வாடகை வண்டியாச்சே. முத்துன்னா எந்த முத்துவ சொல்றீங்க? நம்ம பங்களா விட்டு முத்தரசன் சாருங்களா? ஐயோ, அவரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. அதான பார்த்தேன். ஊருக்குள்ள மாமாவை தெரியாம ஒருத்தர் இருக்க முடியுமா? வெண்ணிலா, கொஞ்ச நேரம் பேசாம வரியா? அவரை வண்டி ஓட்ட விடாம தொல்லை பண்ணிட்டே இருக்க. நான் என்னம்மா பண்ணேன்? சும்மா பேசிட்டு தானே வந்தேன். அண்ணே, அப்போ என் மாமாவை நீங்க இப்ப பாத்தீங்களா? போன வாரம் பார்த்தேம்மா. அப்படியா? எப்படி இருக்காரு? வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடுறாரா? ஏய், அதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? மாமாவை பத்தி தெரியாம எப்படிமா இந்த ஊர்ல இருக்க முடியும்? அப்படி என்ன இவர் 24 மணி நேரமா வேலை பாக்குறாரா என்ன? பாதி நேரம் ஈ ஓட்டிட்டு தானே இருப்பாரு. என்னண்ணே, என்ன முறைக்கிறீங்க? நீங்க மட்டும் என் மாமாவோட ஃப்ரெண்டா இருந்திருந்தா நான் ஒண்ணுமே பேசிருக்க மாட்டேன். அம்மாடி, நான் இவ்வளவு நேரம் சும்மா விளையாண்டேம்மா. முத்தரசன் சாரு எனக்கு நல்ல ஃப்ரெண்டுமா. முந்தானத்து கூட நைட்ல 2 பேரும் போய் ஒன்னா தாம பிரியாணி சாப்பிட்டோம். என்னது? நைட்ல பிரியாணியா? உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? உங்க நண்பனுக்கு நைட்ல பிரியாணி வாங்கி தரீங்க? ஏமா, அவர்தாம்மா வாங்கி தந்தாரு. அவர் வாங்கினா நீங்க மட்டும் சாப்பிட வேண்டியதானே? நைட்ல பிரியாணி சாப்பிட்டா சரிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதுவும் ஓசி பிரியாணி வேற. ஐயோ, வெண்ணிலா, இறந்து தொல்லடி. ஏயா கார் வச்சிருந்தா இப்படிதான் இடிப்பீங்களா? விடுங்க தம்பி. உனக்கெல்லாம் எவையா லைசென்ஸ் கொடுத்தான்? நாக்கு புடிங்கிற மாதிரி நல்லா கேளுங்க. ரோட்ல எப்படி வண்டி ஓட்டணும்னு உனக்கு தெரியாதா? விடியா. பின்னாடி வந்து நிக்கிற? இது கூட தெரியாம நானும் வேணாம் வேலைக்கு தம்பி, போறேன்னு சொல்லிட்டு தெரியாம வண்டியில வந்துறியா? படாத இடத்துல பட்டு ஆமா, ஏதாவது அடிபட்டு இருந்தா என்ன ஆவறது? இனிமே ஊருக்குள்ள வண்டி வந்தது அவ்வளவுதான். பாவனே, ஏன் அவரை போய் இடிச்சிங்க? ஏன் சொல்ல மாட்டேன்? அண்ணே, முத்து மாமா. இங்க பாருமா, இனிமே ஒரு வார்த்தை பேசினேன் நடு ரோட்ல நீ பண்ணிட்டு ஓடிடுவேன். என் பொண்டாட்டி கூட அப்படி திட்டது இல்லம்மா, அப்படி திட்டிட்டு போய்கிட்டு இருக்கான்.
பட்டு சொல்லு ஜிலேபி. நாம இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற கார்ல ஏதாவது ஒண்ணு ஆட்டிய போட்டு போயிருவோமா? நடக்குமா ஜிலேபி? அது உங்க நடிப்பு பொறுத்து தான் இருக்கு. அடி தூள் கலப்பணும். ஐயோ, என்னால நடிப்புல கூட உன்னை அடிக்க முடியாது. ஐயோ, நான் அடிக்க சொல்லல, நடிப்ப சொன்னேன். நடிக்கவா? எனக்கு என்ன சொல்லியா தரணும்? வா ஜிலேபி போலாம். ஐயோ, என்ன இப்படி போனா அங்க ஒண்ணுமே நடக்காது. நான் முன்னாடி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போறேன். நீங்க பின்னாடி கொஞ்சம் கோவமா செம்ம பில்டப் போடுவாங்க. சரியா? ஓகே ஜிலேபி. இது சரியா இருக்கான்னு பாருங்க. சூப்பர் ஜிலேபி. வா பூங்கோத. பூங்கோத, என்னாச்சு? ஏன் அழுற? தனியா வந்த அவரங்க? வராரு வராரு. ஜனனி ஃபோன் தான். வாங்க மாப்ள, நல்லா இருக்கீங்களா? பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. இவதான் தாறுமாறா கோவப்படுறான். என்னம்மா, மாப்பிள்ள கிட்ட அனுசரிச்சு போலாம்ல. நீ விட முத்தண்ண, நான் உள்ள போறேன். நில்லுமா. இங்க பாரு, ஏற்கனவே சித்தி பாவம் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. நீ வேற போய் ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்க மனசையும் சரியில்லாம பண்ணிடாத. என்ன விஷயம் முதல்ல என்கிட்ட சொல்லு. அது ஒண்ணு இல்லைங்க முத்து. கார் நாங்க வர வழியில 2-3 தடவை நின்னு போச்சு. அதுக்காக மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறா. இங்க வந்து புது கார் கேக்குறா இவ. ஏற்கனவே கிளினிக் போட்டு கொடுத்து 1 மாசம் கூட ஆகல. நல்லா போனா நானே வாங்கி தரேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. நீ எல்லாம் ஒரு ரைட்டர். திரைக்கதை எப்படி பண்றது, எப்படி நடிப்ப வாங்குறதுன்னு இவளை பார்த்து கத்துக்கோ. இங்க பாரு, சும்மா அழுதுட்டு இருக்காத. போகும்போது வெளியில கருப்பு வண்டி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் இப்போதைக்கு சமாளி. நான் கூடிய சீக்கிரம் புது வண்டி புக் பண்ணி தரேன். சரியா? மாப்ள, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி மச்சான். வரமா. என் செல்ல ஜிலேபி, என் நடிப்பை பார்த்து வாங்க லூசு மாமா. என்ன லூசா? இல்ல, பேண்ட் லூசா இருக்குன்னு சொல்ல வந்தேன். நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா? சாரி. அதானே பார்த்தேன். நீ என்ன பார்த்தா பயப்படுவல. பட்டு, அவ உங்களை ஓட்டுறா. அது கூட புரியாம உளறிட்டு இருக்கீங்க. ஏய், நானா ஓட்டுறேன்? நீதான் புதுசா ஒரு காரை ஓட்ட பிளான் போட்டு அதை நடத்தி காமிச்சிட்ட. ஏங்கா, கார் வேணும்னு கேட்டா அண்ணா இல்லன்னா சொல்ல போது, அதுக்கே இப்படி ஒரு டிராமா பண்ற? இருடி, நான் உன்னை அம்மா கிட்டே போட்டு கொடுக்குறேன். மாமா இங்க சொல்லு வாங்க கார்த்தி. மாமா. என்ன மாமா கண்டுக்காம போறீங்க? அன்னைக்கு நான் ஒரு கதை சொன்னேனே, நல்லா இருந்துச்சா? கார்த்தி, நான் ஒரு டாக்டர்னு தெரியும்ல. என்ன பேஷண்ட் ஆகிடாதடா ப்ளீஸ். என்ன விட்டுறா. நீங்க டாக்டர் தானே? அப்ப நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? என்ன? அதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற பைத்தியக்கார டாக்டருக்கே பைத்தியம் முடிச்சுச்சுன்னா, அந்த பைத்தியக்கார டாக்டருக்கு எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தன்னுடைய பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பாரு? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க மாமா, கவான் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயோ மாமாவை காணோம். எங்க போனாரு? ஐயோ, எங்க அக்கா மெதுவாக நானே காரணமாயிட்டா. ஐயோ, நான் இல்ல அக்கா, நான் இல்ல. போயிட்டா. தப்பிச்சோ. ஆண்டவா, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, லேசான காய்ச்சல் தான். வாங்க மாப்பிள்ள, எங்க போயிட்டீங்க? அது சும்மா கார்த்தி கிட்ட பேசிட்டு இருந்தேன். உனக்கு ஒண்ணுன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? ஐயோ, என்னடி இது? இதுக்கெல்லாம போய் பைத்தியக்காரத்தனமா அழுதுகிட்டு? மாப்பிள்ள, முதல்ல இதுக்கு ஒரு வைத்தியம் பாருங்க. நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அத சரிப்படுற மாதிரி தெரியல. பட்டு இல்ல ஜிலேபி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரி சரி, போய் ரெஸ்ட் எடுங்க. மருது, நம்ம புரோஹிதர் எத்தனை மணிக்கு வராரு? வர நேரம்மா. அம்மா, எதுக்குமா புரோஹிதரு? அம்மா அம்மா, இப்பெல்லாம் சொத்துல பொண்ணுக்கும் பங்கு இருக்கு, தெரியும்ல? ஏய், முதல்ல முத்து கல்யாணத்துக்கு சம்மதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் சொத்து பிரிக்கிறத பத்திலாம் பேசலாம். இங்க பாரு, இப்பதானே வந்த, அதுக்குள்ள சொத்து கித்துன்னு பேசிக்கிட்டு முதல்ல மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுப்போ. ஆமா ஜிலேபி, ரொம்ப பசிக்குது, வா சாப்பிட்டு வரலாம். வந்துடுறாத்த, சாப்பிட்டு வந்துடுறேன்.
என்னம்மா மாமா வீட்டுக்கு வராம வேற எங்கேயும் கூட்டிட்டு வந்திருக்க? ஏண்டி வந்ததும் வராதுமா நாங்க வேலை தேடி வந்திருக்கோம், நாங்க போய் நிக்க சொல்றியா? இது நமக்கு தெரிஞ்சவங்க வீடு. முதல்ல போய் வீட்டை பாரு. இனிமே நம்ம இங்கே தான் இருக்க போறோம், புரியுதா? இதுதான் நம்மளோட புது வீடு. ஜாலியா விளையாடுங்க. உங்களை என் முத்து மாமாவை கூட்டிட்டு வந்து காட்டுறேன். அம்மா இந்தாங்கம்மா. ஐயோ, எதுக்குப்பா பணம்? தனியாச்சோல ஐயா தான் தர சொன்னாருமா. ஓ, வண்டி கூட அவரை அனுப்பி வந்ததுன்னு உங்க பொண்ணுக்கு முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. அது ஏன்னு அப்போ புரியல, ஆனா வர்ற வழியில எனக்கு புரிஞ்சு வச்சுமா. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவ கொஞ்சம் வெகுளியா பேசுவா, மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் விளையாட்டா சொன்னேன். இந்தாங்கம்மா. சரி, வரேங்கம்மா. என்னடி? அம்மா அந்த டிரைவர் என்ன போயிட்டாரா? ஆமா. அடடா, இருந்திருந்தா மீன் கடை எங்கன்னு கேட்டிருப்பேனே. என்னடி இது வந்தது வராதமா மீன் வாங்கணுங்கிற? பின்ன மாமாவை பார்க்க போகணும்னா வெறும் கைய வீசிட்டா போ சொல்ற? வஞ்சிர மீனுனா மாமாக்கு உசுறு. மீன் வாங்கிட்டு வந்து வறுவலும் குழம்பும் பண்ணி எடுத்துட்டு போறேன். புது ஊரடி பார்த்து. எல்லாம் என் மாமா ஊரு தான், எனக்கு என்ன பயம்? வா பாட்டி போலாம். ஏ கலை, இப்ப போறாளே அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியலையே பாட்டி. அந்த தனிகாச்சோளத்தோட தங்கச்சி சாரதா மக வெண்ணிலா. இவங்க அங்கல்ல இருந்தாங்க, இங்க எப்ப வந்தாங்க? சாரதா வாடி. என்ன நீ நல்லா இருக்கீங்களா? இருக்கோம். ஆமா, என்ன இந்த வீட்டு முன்னாடி நிக்கிறீங்க? ஊர்ல மழை இல்லாம எந்த வேலையும் இல்லை நீ, அதான் இங்க வந்து ஏதாவது வேலை தேடலான்னு. நான் கூட முத்தரசனுக்கு பொண்ணு பார்க்குற தகவல் தெரிஞ்சு அதுக்காக வந்திருக்கீங்களோன்னு பார்த்தேன். இல்லை, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அண்ணி. அது எப்படிம்மா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்? நாங்கள் தான் வேண்டாத சொந்தம், நீங்களாம் வேணுங்கிற சொந்தம் தானே. இல்லை அண்ணி, ஏதோ நல்லது கெட்டதுன்னு நாங்கள் அங்கே போகிறதோட சரி. எனக்கு உங்க அளவுக்கு கூட அவங்கள பற்றி எந்த விஷயமும் தெரியாது அண்ணி. அந்த நீலாம்பரி இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் எங்க நல்லது நடக்கும்? சும்மா இரு பாட்டி. நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. சாரதா, உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, முத்துக்கு கல்யாணம் நடந்தா வர்றவளுக்கும் அதே கதிதான். என் வயிற்றுச்சலு சும்மா விடாது. ஐயோ பாட்டி, பேசாம வா பாட்டி. என்னடி தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? சும்மாவே இருக்க மாட்டியா? ஏன் சாரதா இவன இந்த பேச்சு பேசிட்டு போறா? மனசுல ஈவு இருக்கங்கிறது கொஞ்சம் கூட இருக்காதா? இன்னைக்கு தான் வந்திருக்கோம், வந்த உடனே இவங்க கண்ணில் பட்டோமா? ஏன் நாம என்ன குத்தம் செஞ்சோம்? ஆமா, வெண்ணிலாவை கல்யாணம் பண்ற நோக்கத்தோட தான் வந்திருக்கோம்னு சொல்ல வேண்டியதானே? உங்க அண்ணனுக்கும் இவளுக்கும் சொத்தை சரிசமமா தானே பிரிச்சு கொடுத்தாங்க. இவ எல்லாத்தையும் வித்து தின்னுபிட்டு வயல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. பத்தாத்துக்கு கேஸ் வேற போட்டிருக்காளாம். கேஸ் விடுங்க தே, அவங்க பேச்சு நமக்கு எதுக்கு? வாங்க. நீங்க ரெண்டு பேரும் வெட்டியா மரத்தை விட்ட தாண்டா லாயக்கு. வெட்டானுங்க வெட்டியா. இந்நேரம் இதுக்கு பதிலா அந்த நீலாம்பரியை வெட்டி இருந்தா சொத்தையாவது நம்ம அனுபவிச்சிருக்கலாம். சும்மா அதையே பேசிட்டு இருக்காதப்பா. வெட்டிட்டு நானும் தம்பி ஜெயிலுக்கு போயிட்டா அந்த சொத்தை வச்சு நீ என்ன பண்ணுவ? டேய், அந்த சொத்தை நாம அனுபவிக்கிறோமோ இல்லையோ, அந்த நீலாம்பரி அனுபவிக்க கூடாதுடா. இனிமே என்ன செய்யலாம்னு நான் பாத்துக்கிறேன், நீங்க சும்மா இருங்கடா. உன்னால தாண்டி அவங்கள விட்டுட்டு வந்தேன். நீ மட்டும் கூட இல்லன்னு வெயி, அவளுக்கிட்ட என்ன செய்தின்னு கேட்டு வந்திருப்ப.
முத்தரசனுக்கு கல்யாணம்னு தெரியாதாமே. அவ ஆத்தாக்காரி பேசும்போதே அது பொய்ன்னு முகத்துல எழுதி ஒட்டி இருக்கே. சும்மா இரேன் பாட்டி, அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க. என்ன பாட்டிக்கும் பேத்திக்கு என்ன தகராறு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. முத்தரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நல்லா யோசனை பண்ணி திட்டம் போட்டு குடும்பத்தோட வீடு எடுத்து தங்க வச்சிருக்கான் அந்த ஆளு. அதுக்கு நீ ஏன் விட்டுட்டு வந்த? அடுத்த வருஷத்துல குளிர்காயிரேன்னா நாக்கப்படுங்கிற மாதிரி கட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஏன் தாத்தா, நம்ம மட்டும் என்ன பண்ணிருக்கோம்? அவங்களோட சொத்துல பங்கு கேட்டு தானே கேஸ் போட்டிருக்கோம். அது உங்க அம்மாவோட தாத்தன் சொத்து. அதை கேட்டு கேஸ் போட உன் பாட்டிக்கு முழு உரிமையும் இருக்கு. இவன் அப்ப நல்ல சொத்தை எல்லாம் முத்தரசு அம்மா பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டான். அது பூராவும் வளர்ந்து இப்ப தோப்பு துறவு ரைஸ் மில்னு வந்து நிக்குது. ஆனா நமக்கு வேலைக்கு ஆகாத சொத்தையில எழுதி வச்சிருக்கான். இப்ப என்ன செய்யலாங்கிறீங்க? என்ன செஞ்சாலும் தெளிவா செய்யணும். ஆனா அதை நாம தான் செஞ்சோம்னு யாருக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாது. அப்படி முத்தரசனுக்கு கல்யாணம் முடிவானா தூத்துக்குடி பக்கத்துல இருந்த ஆளுங்களை இறக்க போறேன். அவ உசுரை மட்டும் வச்சுட்டு அவனோட எல்லா பாகத்தையும் வெட்டி கூறுபட சொல்ல போறேன். அது என்ன உயிர் மட்டும்? நம்ம மேல சொத்தை எழுதுறதுக்கு அவனுக்கு உசுரும் கை நாட்டு வைக்கிறதுக்கு ரேகையும் வேணும்ல. அதனால தான் நீ கிளம்பு. என்னடா அப்ப சும்மா சொல்றான்? எதுவுமே செய்ய மாட்டாங்கிற நினைப்புல தானே நீங்க சும்மா இருக்கீங்க. காட்டுறடா, எனக்கு இன்னும் ரத்தம் செத்து போலன்றத காட்டுறடா. என்ன சின்ன மாமா எப்படி இருக்கீங்க? முத்து மாமா எங்க? என்ன கையில கேரியர்? முத்து மாமாக்கு மீன் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நில்லு. இங்க பாரு, இன்னொரு தடவை மாமா கீமான்லாம் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. காலை உடைச்சிருவேன், புரியுதா? புரியுது. இங்க மட்டும் இல்ல, ரைஸ் மில் பக்கமும் வரக்கூடாது, புரிஞ்சுதா? ஆமா, நீ திரும்ப எப்போ ஊருக்கு போற? நைட்டே கிளம்புறேன். அது சமத்து பொண்ணுக்கு அழகு. கிளம்பு, வந்துட்டா கேரியர் தூக்கி. இப்ப எதுக்கு என்ன சும்மா பார்த்துட்டு நிக்கிற? அதான் கிளம்புன்னு சொல்றல. ஏய், ஏன் சில மாதிரி நிக்கிற? காது கேட்கல? என்ன சின்ன மாமா, என்கிட்டயே நடிக்கிறியா நீ? இந்த மாதிரி வில்லத்தனமான நடிப்பெல்லாம் உன் மூஞ்சிக்கு ஒத்து வராது. ஒய்யனார் மாதிரி மீச வச்சா மட்டும் பத்தாத சின்ன மாமா. நம்புற மாதிரி மிரட்ட தெரியணும் சின்ன மாமா. சரி சரி, நீயும் இரு. முத்து மாமா வந்த உடனே சாப்பாடு போடுறேன். 2 துண்டு மீன் சாப்பிடு, அப்புறமா போலாம். வரட்டுமா? பாய். அத்தை, என்னத்த எப்படி இருக்கீங்க? சின்னத்த, நீங்க எப்படி இருக்கீங்க? என்னத்த இப்படி இழைச்சு போயிட்டீங்க? எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தா நான் வந்து உங்களுக்கு ருசியா சமைச்சு போட்டிருக்க மாட்டேனா? ஆமா, உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க? நான் வந்துட்டேன்ல, இனிமே உங்களை எந்த வேலையும் செய்ய விடாம நானே பாத்துக்கிறேன். ஆமா, முத்து மாமா எங்க? ஹாய் ஹனி, எப்படி இருக்கீங்க? அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முன்ன இருந்ததை விட ரொம்ப இழைச்சிட்டீங்க. அண்ணி உங்களை சரியா பாத்துக்கிறது இல்லையா? ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்க? அதுவும் சமைச்சு வேற எடுத்துட்டு வந்திருக்க? எப்ப வந்தீங்க? உன் கூட
யாரெல்லாம் வந்திருக்காங்க? நானு, அம்மா, பாட்டி, வீட்ல இருக்கிற சேவலு, கோழி எல்லாரும் வந்துட்டோம். நல்ல வேலை, ஆடு மாடுகள் இல்ல அதையும் சேர்த்து கூட்டு வந்திருப்பா. அம்மா அங்க வேலை இல்லைன்னு இங்க வேலை பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்துச்சு. காலையில பஸ்ல வந்தோம், தெரிஞ்சவங்க வீட்ல தங்கிட்டு இருக்கோம். முத்துமாமாக்கு மீன் பிடிக்கும்ல, அதான் வந்த உடனே சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். அவரை நல்லபடியா சாப்பிட வச்சுட்டு அப்படியே எங்க கல்யாண விஷயத்த பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். நல்ல வாசனையா இருக்கே. நானும் எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கேன், யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. முத்துமாமா எங்க? காலையில நான் சொல்லல ஏதோ சகுன தடன்னு, அது இதுதான். முத்துமாமா மாடியில இருக்காரா? முத்துமாமா, முத்துமாமா, என் குரல் கேட்டு தானே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. இதோ வரேன். முத்துமாமா, மாமோய், மாமா. உங்களுக்கு தெரியாம எதுவும் நடந்திருக்காது. முத்துவுக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச உடனே குடும்பத்தோட வந்திருக்காங்க. சொல்லுங்க, இது உங்க வேலை தானே? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் மேல சத்தியம். என் மேல சத்தியம் பண்ணா நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன்னு பாக்குறீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. போங்க. நீலாம்பரி, அவ சின்ன பொண்ணு, அவளை எதுவும் பண்ணிடாதம்மா. பட்டு, வீட்டோட மாப்பிள்ள சொத்துக்கு ஆசைப்படலாம். இப்படி சோத்துக்கு ஆசைப்பட்டா அசிங்கமா போயிடும். அப்படிலாம் பார்த்தா இந்த மாதிரி மீன் குழம்பு உன்னால செய்ய முடியுமா? இந்த பொடி வரத்துக்குள்ள சாப்பிடலாம். வா 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 வாடி. மாமா, முத்து மாமா, மாமா எங்க இருக்கீங்க? மாமா. ஏய் பொண்ணு நில்லு. யார் நீ? இங்கெல்லாம் வரக்கூடாது. என் பேர் ஒன்னும் பொண்ணு இல்ல, என் பேரு வெண்ணிலா. நான் முத்து மாமாவை பார்க்க இங்க வந்திருக்கேன். எந்த முத்து மாமாவும் இல்ல, வீடு மாதிரி வந்துட்ட. கிளம்பு கிளம்பு. கீழே என் அத்தை, அண்ணா, மாமா எல்லாரும் இருக்காங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க, என்ன பத்தி அவங்களே சொல்வாங்க. கீழே யாரும் இல்ல, வேணா நீயே போய் பாரு. ஐயோ, என்ன எல்லாரும் இங்க தானே இருந்தாங்க, திடீர்னு எங்க போனாங்க? நான் என் முத்து மாமாவை பார்க்காம இங்க இருந்து போவே மாட்டேன். ஒரே அற. ஏய், நானும் கிளிப்புலைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், கேட்காம நின்ட்டே இருக்க நீ. போடி. யாரடி நீ மோகினி, உன் வசம் நானினி, ஏன் இந்த சாபமோ, யார் செய்த பாவமோ, உன் சாபம் தீரவே என் ஆயுள்